ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன தமிழ்நாட்டில் பெய்ய போகுது. அதாவது பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலை பொறுத்து நமக்கு மழை பெய்யும். சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் லேசான மழை பெய்யும், சில இடங்களில் கனமழை பெய்யும், சில இடங்களில் மழை பெய்யாமையும் போகலாம். ஸோ ஆங்காங்கே உயர்க்கூடிய வெப்பநிலை பொறுத்து தான் நாம் இந்த வெப்பச்சலன மழையை எதிர்பார்க்கலாம். ஜூலை 12 மற்றும் ஜூலை 13 ஆகிய தேதிகளில் நமக்கு வெப்பச்சலன மழை பெய்யும். அதன் பிறகு ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமாயிரும். இதனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் சாரல் மழை அல்லது மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும். கனமழையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், நாமக்கல் ஆகிய பகுதிகளில் நாம் பெரும்பாலான இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். இதர மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் சாரல் மழையும் பெய்யும். ஸோ வெப்பநிலையை பொறுத்து இந்த மழையை நாம் எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சற்று தீவிரமாக இருக்கும். அது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யுங்கிறத வரும் நாட்களில் நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.